தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இது எங்களோடு கூட நீர் பேசுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த ஏசாயா 43:2 நீ தண்ணீரில் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த வார்த்தையெல்லாம் நாம் இன்றைக்கு எடுத்து பேசலை. ஆனால் இன்னைக்கு அந்த வசனத்தில் கடைசி பாகம், நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. மோசே என்னும் தேவனுடைய மனிதன், மோசே என்னும் தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருடைய பர்வதத்திலே ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு எரிகிற ஒரு அக்கினி செடியை பார்க்கிறார். ஒரு செடியிலே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செடியானது அது கருகி போகவில்லை, அது மடிந்து போகவில்லை, அது செத்து போகவில்லை. அந்த செடி பச்சை பசையாக இருக்கிறது, அந்த மரம் பச்சை பசையாக இருக்கிறது. ஆனால் நெருப்பு அதை பற்றித்து கொண்டிருக்கிறது. மோசேக்கு ஒரே ஆச்சரியம். 40 வருடமாக வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிற மோசேக்கு ஆச்சரியம். ஒரு நெருப்பு பற்றினால், ஒரு காற்று தீ வந்துச்சுன்னா அது எல்லாவற்றையும் சாம்பலாக்கி போடும், கருக்கி போடும். ஆனால் இந்த செடியை நெருப்பானது எரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செடியானது எரியவில்லை, அதற்கு மாறாக இது அழகாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி மோசே நினைத்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு ஆச்சரியம். அதன் அருகே செல்கிறார். அந்த எரிகிற அக்கினி சூளையில் அந்த செடியின் அருகே சென்றபோது ஒரு சத்தம் உண்டாயிருக்கிறது. மோசே, மோசே, உன் பாதரட்சிகளை கலற்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம் என்று ஒரு சத்தம் உண்டாகிறது. கர்த்தருடைய தூதன் அந்த மலையின் மேலே அந்த அக்கினியாய் அவர் இறங்கினார். அதனாலே அந்த செடி பட்டு போகவில்லை, அந்த செடி கருகி போகவில்லை. மாறாக அந்த செடி அது வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அது ஆச்சரியமாக இருந்தது மோசையின் கண்களுக்கு. இன்றைக்கு அதே போலத்தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் உங்கள் மேல் இறங்கும் பொழுது அது உங்களை பட்சித்து போடாது, அது உங்களை அழித்து போடாது. அதற்கு மாறாக உங்களை அது ஆச்சரியமாக வைக்கும். மோசேயின் கண்களுக்கு 40 வருடம் அனுபவத்திலே அது வியப்பாய் இருந்தது. அதே போலதான் மற்ற மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு வியப்பாகவும் ஒரு ஆச்சரியமாய் மாறும். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே கர்த்தருடைய அக்கினி அது இறங்கியிருக்கிறது. நாம் வாசித்த வசனம், நீ அக்கினியில் நடக்கும்பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய். பாருங்க, அந்த செடியானது கர்த்தருடைய அக்கினி இறங்கின பொழுது ஒன்று அந்த செடியானது கருகி இருக்கணும், இல்லை அந்த செடியில் உள்ள எல்லா இலைகளும் பட்டு போய் அது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் அந்த அக்கினி வந்து எரியும் பொழுது அந்த செடி இன்னும் அழகாக இருக்கிறது, இன்னும் பச்சை பசையாக இருக்கிறது. நீ வேகாதிருப்பாய். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சனைகளினாலே நீங்கள் அமிழ்ந்து போய் நீங்கள் வேகாதிருப்பீர்கள். நீங்கள் மடிந்து போக மாட்டீங்க. அக்கினியை போல உங்கள் வாழ்க்கையில உங்களை பட்சிக்கிறதான மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அக்கினியிலே நீங்கள் வேகாதிருக்கும்படி, அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாதிருக்கும்படி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஷாகா பா ரகா டோ ரோபோ ஷியா ரகாதியா. ஒருவேளை நீங்க இந்த அக்கினியானது என்னை பற்றித்து விடுமோ, இந்த சூழ்நிலை என்னை எரித்து விடுமோ, என்னை கொன்று விடுமோ, என் வாழ்க்கை அழித்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இல்லை, இந்த அக்கினி உங்களை கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, உங்களை அதிசயமாக ஆச்சரியமாக இந்த அக்கினியானது மாற்றப் போகிறது. மோசேயின் கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மோசே அக்கினியை பார்த்த பொழுது மோசேயின் வாழ்க்கையும் மாறினது. அதே போல யார் யாரெல்லாம் உங்கள் மேல இருக்க அக்கினியை பார்க்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உங்களிடத்தில் வராங்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையாய் கர்த்தர் உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். வேதத்திலே தானியேல் எழுதின புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 மனிதர்கள், தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருந்தார்கள்.
நேபுகாத் நேசார் தன்னுடைய சாயலின்படி ஒரு பொற்சிலையை நிறுத்தி வைத்திருந்தான். எக்கால சத்தம் ஊதும் பொழுது இந்த பொற்சிலையை பணிந்து குனிந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்றால் அந்த பொற்சிலைக்கு தலை வணங்காமல் அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார்கள். ராஜாவிற்கு சொல்லப்பட்டது, இந்த 3 எபிரேயர்கள் இந்த பொற்சிலைக்கு, நேபுகாத் நேசரின் இந்த நம்முடைய மன்னரின் பொற்சிலைக்கு அவர்கள் வணங்க மாட்டாங்கன்னு சொல்லி ராஜா ஆள் அனுப்பி சொல்கிறார், உனக்கு இன்னொரு முறை கொடுக்கிறேன், இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறேன். நீ எக்கால சத்தம் ஊதும் பொழுது நீ இந்த பொற்சிலையை சாஷ்டாங்கமாய் பணிந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். ராஜா சொல்லுகிறார், நீங்க வணங்கலன்னா எரிகிற அக்கினியிலே நான் உங்களை போட்டு விடுவேன். 7 மடங்கு அந்த அக்கினி சூளையை அவர் அதிகரிக்க சொல்கிறார். ராஜாவின் கோபம் அந்த அக்கினியை 7 மடங்கு அதிகமாக்கிற்று. 7 மடங்கு எரிகிறது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, எங்கள் தேவனை மாத்திரம் தொழுது கொள்வோம், எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்வோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். என்ன ஆனது? சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ கட்டி அந்த அக்கினி சூளையிலே போட்டார்கள். போனவங்கெல்லாம் எரிந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான அக்கினி. ஆனால் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அந்த அக்கினியிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ராஜா பார்க்கிறார், நாம் போட்டது 3 நபர்களை எல்லாம் உள்ள போட்டோம், 4வது நபர் தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாரே என்று சொல்லி 4வது நபர் வேற யாரும் இல்லை, நம்முடைய கர்த்தர். அவர் அந்த இடத்திலே அவர் அக்கினியா இறங்கினதினாலே, எப்படி மோசே அந்த மலையின் மேலே ஒரு அக்கினி இறங்கும் பொழுது அந்த பச்சை மரத்தை அது அழித்து போடவில்லை, அதே போல சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்னும் பரிசுத்தவான்களுடைய அந்த சரீரத்தை கர்த்தருடைய அக்கினி அழித்து போடவில்லை. உலகத்தில் உள்ள 7 மடங்கு அக்கினியை கர்த்தருடைய அக்கினியானது விழுங்கி போட்டது. அந்த அக்கினியானது இந்த உலகத்தில் உள்ள அக்கினியை அது விழுங்கி போட்டதினாலே அந்த அக்கினியிலே சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ உலாவிக் கொண்டிருந்தார்கள். அந்த அக்கினி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு மகிமையை கொண்டு வந்தது. அந்த அக்கினி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தேசத்திலே பெரிய உயர்வு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான என்னும் அக்கினி உங்களை அழித்து போடாது. அதற்கு மாறாக உங்களுக்குள்ளாக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் என்று 3 நபர்களுக்கு உள்ளாக 4வது நபராக பரிசுத்த ஆவியானவர் என்னும் தேவ சாயலுக்கு ஒப்பான ஒரு பரிசுத்த தேவன் அவர் உள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது உங்களுக்குள்ளே 4வது நபராக ஆவி ஆத்துமா சரீரம் என்று 3 நபர்களுக்குள்ளே இன்னொரு மனிதனாக இன்னொரு தேவன் ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமையாய் நமக்கு இறங்கும் பொழுது நமக்கு மகிமையை கர்த்தர் கொண்டு வருகிறார், நமக்கு கனத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். நாம் மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ராஜா பார்க்கிறார், நேபுகாத் நேசார் பார்க்கிறார், நாம் போட்டது 3 பேரும் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா கட்டி போட உள்ள போனவங்க யாரெல்லாம் நெருப்புக்குள்ள போக போனாங்க, அதை கட்டி போட போனாங்களோ அவர்கள்லாம் இன்றைக்கு எரிந்து போயிட்டாங்க. இவங்க எப்படி எரிந்து போகல? இன்றைக்கு உங்களை பற்றி அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவருக்கு இப்படிப்பட்டதான மகிமை கிடைத்தது? எப்படி இவருக்கு இப்படிப்பட்ட உயர்வு கிடைத்தது? இது யாரால் உண்டாயிற்று என்று சொல்லி அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். மா சபா ஷியா ரகதியா மா ரோட்டோ போஷே. நன்றி ஆவியானவரே. ராஜா சொல்கிறார், அந்த 3 நபர்களையும் அக்கினியிலிருந்து வர சொல்லுங்க. ஏன்னா இப்ப யாருமே பக்கத்துல போக முடியாது. எரிகிற அக்கினி சாதாரண அக்கினி கிடையாது, அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான என்னும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தேவ தூதன் அந்த மலையின் மேலே இறங்கினது பொழுது அந்த மரத்திலே பற்றி எரிந்து கொண்டிருந்த அக்கினி
அருகே மோசே போகும் பொழுது, மோசே உன் பாதரட்சியை கழற்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. இப்பொழுது ராஜாவுக்கு தெரிந்துவிட்டது, இவர்கள் வணங்குகிற தேவன், இவர்கள் வணங்குகிற கர்த்தர் இந்த அக்கினிக்குள்ளே இறங்கிவிட்டார். இனிமேல் மனிதர்களாகிய நாம் அது கிட்ட போனா, அந்த எரிகிற அக்கினி கிட்ட போனா நாம் எரிந்து விடுவோம் என்று சொல்லி, நாம் அழிந்து விடுவோம் என்று சொல்லி, ஐயா நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த 3 நபர்களும் வெளியே வந்த பொழுது ஒரே ஆச்சரியம். அவருடைய முடி கூட கருகி போகவில்லை. அவருடைய சரீரத்திலே ஒரு தீ பற்றின ஒரு வாசனை கூட இல்லை. ஆச்சரியம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக, அதிசயமாக, அற்புதமாக கர்த்தர் உங்களை வைக்குவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். ஒருவேளை நீங்க இது எப்படி எனக்கு நடக்கும், இது எப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி நினைக்கலாம். கர்த்தருக்காக நீங்க நின்று பாருங்கள். இந்த வசனத்தை நான் ஒரு விசையாய் படிக்கலாம். ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சாத்ராக், ஆபேத்நேகோ அக்கினியிலே உலாவினார்கள், அதாவது அக்கினியிலே நடந்தார்கள். நடந்து அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றவில்லை, அக்கினியில் அவர்கள் வெந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷியா ரகாதியா. ஒரு வெள்ளியையும் ஒரு பொன்னையும் அக்கினியில போடுவாங்க. அந்த வெள்ளியிலையும் அந்த பொன்னிலையும் அக்கினி எரியும் போது இன்னும் அதிகமான பிரகாசத்தை கொடுக்கும். அந்த வெள்ளியும் பொன்னும் இன்னும் சுத்த பொன்னாக அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னும் அக்கினி அவர் வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்கும். அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். கர்மேல் மலையின் பர்வதத்திலே எலியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீர் இந்த ஜனங்களுக்கு தெய்வம் என்று அதை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி எலியா ஜெபித்த பொழுது, எலியா வைத்திருந்த பலிபீடத்தின் மேலே கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்தது. கர்த்தருடைய அக்கினி சுற்றிலும் உள்ள தண்ணீரை நக்கி போட்டது. கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தின் மேலே சந்து சந்தாக வைக்கப்பட்டிருந்த காளையை அது பற்றி எரிந்தது, அது பட்சித்து போட்டது. கர்த்தர் காணிக்கை அங்கீகரித்தார். கர்த்தர் அந்த பலியை அங்கீகரித்தார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூப்பிடுறாங்க, அக்கினி வரல. நம்முடைய தேவன், எலியாவின் தேவன் அக்கினியா இறங்க அவர் உண்மையுள்ள தேவன். வேதத்திலே அவர் அக்கினியா இருக்கிறார். அவருடைய கண்கள் எரிகிறதான கொழுந்து விட்டு எரிகிற சூரியனை போல அவருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் நோக்கமா இருக்கிறது. அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கும் என்று சொன்னால் அவர் சரீரம் முழுவதும் அக்கினி ஜுவாலையா இருக்கும். அவர் அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கினார். எலியாவின் தேவன். ஆகாப் ராஜாவுக்கு ஆச்சரியம். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா, கர்த்தருடைய அக்கினி எலியாவின் மேலே, எலியா வைத்திருந்த பலிபீடத்தில் இறங்கினாலே எலியாவிற்குள்ளே ஒரு பலன் வந்தது. 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் பிடித்து அவன் கொன்று போடுகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பாவத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பிடித்து அதை அழித்து போடுவீர்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இந்த மாம்சத்தின் கிரியைகள் பாகால் தீர்க்கதரிசிகளை நீங்கள் பிடித்து அதை அழித்து போடுவீர்கள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அக்கினியிலே நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் வேகாதிருப்பீர்கள். அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. அது உங்களை அழிக்காது, உங்களை உருவாக்கும். உங்கள் மேல் இருக்க வல்லமையை அது காண்பிக்கும். எலியா ஜெபித்த பொழுது கர்மேல் பர்வதத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்கிற்று. அந்த அக்கினி எலியாவை அழிக்கவில்லை. அதற்கு பதிலாக எலியாவை குறித்து ராஜாவாகிய ஆகாப்புக்கு பயம் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்களை குறித்து, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய அக்கினியிலே உங்கள் மேல் வரும்பொழுது உங்களை குறித்து ஒரு பயம் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சுற்றிலும் இருக்கிற மற்ற தேச மக்களுக்கு ஒரு பயம் பிடித்தது. ஏன் தெரியுமா? கர்த்தர் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் முன்பாகவும் பின்பாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தார். இந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலை சுற்றிலும் பாதுகாத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த அக்கினி ஸ்தம்பம் யார்? அவர் கர்த்தர். அவர் கர்த்தருடைய அக்கினி. அது எரிகிற அக்கினி. அக்கினியிலே வேகாதிருப்பீர்கள்.
ஏசாயா 43:2 நீங்கள் இன்றைக்கு தியானியுங்கள். கர்த்தர், நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. பார்வோனும் அவன் சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர முடியவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள் வனாந்திரத்தை அழித்து போடலாம் என்று சொல்லி. ஆனால் எந்த மனிதன் மேல, எந்த மனுஷி மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறதோ அந்த மனிதனை எளிதிலே அழிக்க முடியாது, அந்த மனிதனை எளிதிலே நெருங்க முடியாது. பார்வோனும் அவன் சேனைகளும் நெருங்க முடியல. பகலெல்லாம் மேகஸ்தம்பமாய் மூடி இருக்கிறது, இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பம். பார்வோனுக்கு கிடைத்த நேரம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் உள்ள செங்கடலை தாண்டிய பொழுது பார்வோன் நினைத்தார், இந்த செங்கடலில் நாமும் இறங்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடுவோம் என்று சொல்லி. ஆனால் செங்கடல் அவர்களை விழுங்கி போட்டது. செங்கடலிலே மூழ்கி போனார்கள். உங்களை பின்தொடர்ந்து வருகிறவர்கள், உங்களை பின்தொடர்ந்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உங்களை பின்தொடர முடியாது. பின்தொடர்ந்தாலும் உங்கள் மேல் இருக்க அக்கினி அவரை அழித்து போட்டுவிடும். உங்கள் சத்துருக்களை, உங்களை எதிரான பிசாசான அழித்து போட்டுவிடும். சாகா பா ராஃபா டோஷியா ரமா தோரோ ராகதனமாஷே. Thank you Jesus, thank you Jesus. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்கிறார். அதே வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தெகோஸ்தேயின் நாள் வந்த பொழுது அக்கினி மயமான நாவுகள் பெரும் முழக்கத்தோடு, இடி முழக்கத்தோடு, பெருங்காற்றோடு அக்கினி மயமான நாவுகள் 120 பேர் கூடியிருந்த 120 பேர் மேலும் அக்கினி இறங்குகிறது. அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுரு, அதுவரைக்கும் பரிசேயர் சதுசேயர்கள் அவர்களுக்கு பயந்து கொண்டு, அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டிருந்த பேதுருவும் யோவானும் மற்ற சீஷர்களும் இப்பொழுது பேதுரு எழுந்து நின்று சொல்கிறார், நீங்கள் துன்பப்படுத்தி நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் பேசுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் இந்த பூமியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரிப்பதற்காகவும் உங்களுடைய பாவங்களை மென்னை மீட்பதற்காக அவர் பூமியிலே வந்தார் என்று பகிரங்கமாக பிரசங்கிக்க தொடங்கினார்கள். இந்த அக்கினி உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும். இந்த அக்கினி உங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி மெசேஜ் கொடுக்கணும்னு தெரியாது, அது வரைக்கும் எப்படி பேசணும்னு தெரியாது. இந்த அக்கினி வந்துருச்சுன்னா உங்களை அசாதாரண மனிதனாய் மாற்றும். மீன் பிடிக்கிற பேதுருவை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. இவன் ஒரு படிக்காதவன், இவன் ஒரு பரிப்பறிவில்லாதவன், எப்படி இவனுக்கு இப்படி ஒரு அதிகாரம் கிடைத்தது? அவங்க ஒரு இயேசு கிறிஸ்துவை தான் அழித்தாங்க. ஒரு இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறைந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவர் அநேக ஆயிரமான இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை அக்கினியாக அந்த பெந்தெகோஸ்து நாளிலே அவர் ஊற்றினார். இன்றைக்கு அதே அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த அக்கினி உங்களை அது அழித்து போடாது. அதற்கு பதிலாக அந்த அக்கினி உங்களை உருவாக்கும். அந்த அக்கினி உங்களை தைரியசாலியை மாற்றும். அந்த அக்கினி உங்களை மகிமையாய் வைத்திருக்கும். ஹalleluya, ஹalleluya. மா ரகபாஷியா ரபா ஷாத லபாஷியா. மோசே பார்த்த அக்கினி மோசையை உருவாக்கிற்று, ஒரு தலைவனை உருவாக்கிற்று. மோசே எப்போ அக்கினியை சந்தித்தாரோ அந்த மோசேக்கு அந்த அக்கினி அவர் மேலே அவரை அழித்து போடவில்லை. அதற்கு பதிலாக வனாந்தரத்திலிருந்து ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை அவனை ராஜாவிற்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினது. எலியா அக்கினியை இறக்கின பொழுது எலியாவின் மேலே பயம் உண்டாயிற்று. மற்ற பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேலும் சீஷரும் இறங்கின பொழுது பேதுரு எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரே ஒரு செய்தியிலே. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியா இறங்கின பொழுது, நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். நீங்க வேக மாட்டீங்க, ஆனா உங்களை யார் அக்கினிக்குள்ள போட வேண்டும் என்று நினைத்தார்களோ கட்டி போட்டவங்கெல்லாம், அக்கினிக்குள்ள கட்டி போட்டவங்கெல்லாம் எரிந்து போய்விட்டார்கள். அக்கினியிலே அவர்கள் கருகி போய்விட்டார்கள். ராஜாவு கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இந்த உலகத்துள்ள மனிதர்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். 3 நபர் உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் எப்படி 4வது நபரை நாம் உள்ளே அனுப்பவே இல்லையே? எப்படி 4வது நபர் இந்த அக்கினிக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்?
உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்றும் இன்னும் 3 காரியத்திற்குள்ளாக, 3 நபருக்குள்ளாக 4வது நபராக பரிசுத்த ஆவியானவர் அவர் உலாவ விரும்புகிறார். The Lord our God wants to dwell with you. அதனாலதான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை சொல்கிறார், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். The Lord wants to dwell and dine with us. நம்மோடு கூட அவர் உறவாட விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதியிலே கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் பகலின் குளிர்ச்சியா நேரத்தை உலாவினார். அந்த நேரத்தை கர்த்தர் மறுபடியும் அக்கினியாய் நமக்குள்ளே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அக்கினி ஜுவாலையாக நமக்குள்ளே வருகிறார். இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அவர் உயர்த்துவார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த வசனத்தை ஒரு விசையை படிக்கலாம். ஏசாயா 43:2. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உங்களை பற்றாது. நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அக்கினியை போல இருக்கலாம், ஆனால் அதிலே நீங்கள் வேகாதிருப்பீர்கள். உங்களை கடன் பிரச்சனை உங்களுக்கு அக்கினியை போல இருக்கலாம், அந்த அக்கினி உங்களை பற்றாது. அந்த அக்கினியில நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை வெறுக்கலாம், நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். அந்த அக்கினி உங்களை அழித்து போடாது, உங்களை உருவாக்கும். ராஜாவின் கண்களுக்கு ஆச்சரியமாய் வைக்கும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே 4வது நபராக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. பிரதர், இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று யாராவது நீங்கள் சொல்கிறீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வார்த்தை ஏசாயா 43:2 கர்த்தர் எனக்காக பேசினார் என்று யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி யாராவது கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருந்தால் நீங்கள் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. ராகபாஷ்யா ரமாந்தோஷே. அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களுடைய எஸ் என்ற காமெண்ட்டை நான் படிக்க முடிகிறது. The Lord has spoken with many of you here. நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்ய விரும்புகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ஒரு அக்கினி வழியாய் போய் கொண்டிருக்கலாம், ஒரு வனாந்தர வழியாய் போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் அக்கினியிலே போகும் பொழுது, நீங்கள் அக்கினியில் நடக்கும் பொழுது அந்த அக்கினி உங்களை உருவாக்கும். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை யாரும் உங்களை பார்க்காமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இந்த அக்கினி உங்களை உருவாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான என்னும் அக்கினி உங்களுக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது இந்த அக்கினி உங்களை பற்றி உங்களை அனல் மூட்டி எழுப்பும், உங்களை விசுவாசத்தை எழுப்பும், மற்றவர்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமாக வைக்கும். ராஜாவின் கண்களுக்கு அது ஆச்சரியமாய் வைக்கும். ஆகாப் ராஜாவுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எலியா கர்மேல் பர்வதத்திலே அக்கினி இறக்கின பொழுது ஆகாப் என்னும் ராஜாவுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நேபுகாத்நேசார் என்னும் ராஜாவுக்கு கண்களுக்கு பாபிலோன் தேசத்திலே ஆச்சரியமாய் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படியே கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கிறது. பாஸ்டர் ஜோசப் சேகர், உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்னும் 3 நபருக்குள்ளே 4வது நபராக பரிசுத்த ஆவியானவர் என்னும் அக்கினி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த அக்கினி உங்களை உருவாக்கும். இந்த அக்கினி உங்களை ஆச்சரிய விதமாக நடத்தும். இந்த அக்கினி உங்களை அழித்து போடாது. இந்த அக்கினி உங்களை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மோசேயை ஒரு தலைவனாய் மாற்றினது இந்த அக்கினி. கர்த்தருடைய பர்வதத்தில் எரிந்த அந்த அக்கினி மோசையை தலைவனாய் மாறி அவனை உருவாக்கிற்று. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வார். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே செய்வார். ரபா ஷியா ரகாதியா மா ஷம் த ரோடோபோ ஷே எ பிராகா டு ஷியா ரபாடா ஷியா லே ரோபோ ஷாந்த் ராகதோஷ். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அக்கினியாக உங்களுக்குள்ளே உலாவப் போகிறார். மோசையில் கோல்களிலிருந்து வந்த அந்த சர்ப்பமானது, மோசே வைத்திருந்த கோலிலிருந்து வந்த சர்ப்பமானது எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது. அதே போல கர்த்தருடைய அக்கினி நேபுகாத் நேசாரின் அக்கினியை விழுங்கி போட்டது. அதனாலே 4வது நபராக தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருந்தார். அவர்களுடைய முடி கூட கருகி போகவில்லை. அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றவில்லை. ராபோ ஷியாந்த லபூசே பிராகா ஹிலாஷே மாசஃபாஷோடோ மேலேட்டோஷே பிராசகா ஹிலாஷ் எல் பிராடோஷே மாசோ ஷாந்த லபூஷே பிராகட்டோஷ் லபு ரேதே பாசம் ஷோரோடோசேயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜெபியுங்க. அப்பா, இந்த அக்கினியானது என்னை மகிமைப்படுத்த போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக முழு பாபிலோன் தேசத்திற்கும் ராஜா கட்டளையை பிறப்புகிறார். சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோவின் தேவன் தான் தேவன். இந்த தெய்வத்திற்கு விரோதமாக எவனாகிலும் ஒருவன் அவருக்கு விரோதமாக எழும்பினார், அவர்களுடைய சந்ததி அழிக்கப்படும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் அப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை உயர்த்தும்படிக்கு, நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மா ஷியாந்தோ ரபாசே லாஹி நேஷியா எல் பிராஷாக்தா மாசே மெஸ்க்ரோபோ ஷகாதியா ரோடோஷே. ஏசாயா 43:2 நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். உன் சரீரத்தை அக்கினி அழித்து போடாது, நீ அழிந்து போக மாட்டாய் மகனே மகளே. அதற்கு மாறாக கர்த்தர் 4வது நபராக உங்களுக்குள்ளே உலாவுவார், உங்களை உருவாக்குவார். ரேஷான் மாந்தோ ரோடோஷே எ பிரகாஷ் யா ரபாசே லேமெனேஷியா மா ஷக்தரோ. ஆவியானவரே, அக்கினி அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புவீராக. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு மகிமையை செலுத்துகிறேன், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். நீர் மகிமைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்திலே வந்த ஒருவரையும் நீர் வெறுமை அனுப்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதித்து, எல்லாரையும் நீர் மகிமைப்படுத்தி, எல்லாரையும் நீர் கனப்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் வைப்பார்கள். கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அவருடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் நோக்கமாக இருக்கிறது. நானே நல்ல மெய்ப்பன், நானே வழியும், நானே சத்தியம் ஜீவனுமா என்று சொன்ன கர்த்தர் அவரே நமக்கு முன்பாய் செல்கிறார். அக்கினி உங்களை பற்றி உங்களை அழித்து போடாது, உங்கள் மேலே பற்றாது. அதற்கு மாறாக உங்களை கனப்படுத்தும். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வெளிப்பாடுக்காய் நன்றி. இந்த ஊழியத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு வெளிப்பாடை கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. இந்த ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொருக்காய் நன்றி. வர முடியாமல் இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை ஆஃப்லைனில் கேட்க போலுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடு பேசுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்திற்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தர் நம்மை அவர் நினைத்திருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்துவார். God bless you. God bless you. Have a blessed day. Have a glorious morning. Thank you Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாய் இருப்பீர்கள். அநேகருடைய கண்களுக்கு கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் வைப்பார். God bless you. Thank you Jesus. Rama Shia Ragado Rebele Shia Ragada Ma Shabdorosh Lehineshe El Pratu Shabrahandosh. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. God bless you. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. புதிதாய் வந்த ஒருவேளை நீங்கள் ஜெபத்திற்கு நீங்கள் புதிதாய் வந்திருப்பீங்கன்னு சொன்னால் நான் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். மறக்காமல் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இரவு 9 மணிக்கும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். தினம்தோறும் காலையிலும் மாலையில் இரவிலும் 2 நேரமும் நமக்கு லைவ் இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படும். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணுங்கள். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் வாரத்தில் எல்லா நாளும் வர முடியலனாலும் ஏதாவது ஒரு 2 நாள் காலையில் 5 மணி ஜெபத்திற்கு வருவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ராபா ஷியா ரகாத நமாஷே ராஷாக் த ரோபோ ஷியாந்தோ ரோடோ ரைட்டோ போ ஷியாகா பா ரகட்டோஷே எல்மா ரகாதியா ஜாப்ரோடோ ஷியாந்தோ ரோபோ ஷிகேடே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. Thank you for your blessings. Thanks for your prayer, Sister Jerlyn. Thank you. Rehama Shanma Ragadia. Brother Kadir, God bless you. Thank you. Ma Shamdarodo Boshe Ebrahantosh. நீ அக்கினி நடக்கும்பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Thank you Jesus. Thank you Jesus. God bless you. God bless you.